பெருங்காய பொடியை இதில் சேர்த்துடலாம். நம்ம எந்த ஊறுகாய் போட்டாலுமே நம்ம இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், இந்த அரை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது சின்ன நெல்லிக்காய், நல்லா புளிப்பாக இருக்கும். இதுதான் வந்து நான் ஊறுகாய் போட போகிறேன். இன்றைக்கி இந்த ஊறுகாய் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க. நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3.5 கிலோவுக்கு நான் வந்து ஒரு 650 கிராம் மிளகாய், கொருன்னு அரைச்ச மிளகாய். இதில் வந்து நான் காஷ்மீர் மிளகாவும் தனி மிளகாத்தூளும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயமும் கடுகும் பொடிச்சது 300 கிராம். பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராமில் பாதி, 25 கிராம். உப்பு வந்து ஒரு 300 கிராம். இந்த ஊறுகாய் வந்து நீங்கள் பச்சையோடவே அப்படியே தாளித்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து ஊற டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பச்சையோட அப்படியே தாளித்து நம்ம மேலே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கே இல்லைன்னா ஜாடி இருந்தால் ஜாடியில் போட்டு டெய்லி வெயிலில் ஒரு 10 நாள் வச்சு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு இந்த ஊறுகாய் வந்து சூப்பராக ஊறி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து இந்த வருஷம் போட்டு அடுத்த வருஷம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம தாளிச்சிருவோம். 3/4 கிலோ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். ஒரு 3.5 கிலோவுக்கு நான் 3/4 லிட்டர் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம நல்லெண்ணெயில் போடும்போது அது வருஷ கணக்கில் நல்லாயிருக்கும் அந்த ஊறுகாய். ஒரு 200 கிராம் நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கடுகு நிறைய இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா பொரியும் போது நம்ம பெருங்காய பொடியை இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம், வறுத்து அரைச்ச கடுகு வெந்தய பொடி. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெறும் மிளகாத்தூள். ஒரு 100 மில்லி நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் இல்லாத மாதிரியே இருக்கும். நம்ம அந்த நெல்லிக்காவை கொட்டி கிண்டி நம்ம நைட் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து தண்ணி ஊறி இருக்கும். நம்ம கீழே வச்சு கிண்டிக்கலாம். இதில் இந்த நெல்லிக்காவை கொட்டிக்கலாம். நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டு கிண்டிக்கலாம். அப்படியே தண்ணி இல்லாத மாதிரியே தெரியும். ஆனால் ஒரு 2 நாள் நீங்கள் இது மேலே துணி கட்டி வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா அந்த உப்பு, அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காவில் இருக்கிற தண்ணி இதெல்லாமே ஊறி நல்லா வந்து சொதன்னு நல்லா ஊறுகாய் மாதிரி கொஞ்சம் கொலன்னு வந்துடும். நான் 2 நாள் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். மறுபடியும் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு இது மேலே கொஞ்சம் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் பூண்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் பூண்டு அரைச்சி சேர்க்கலாம். நான் வந்து பூண்டு சேர்க்கலை. எப்பயுமே நம்ம ஊறுகாய் போட்டோன்னே தட்டு போட்டு மூடக்கூடாது. இந்த மாதிரி துணி போட்டு கட்டி வைக்கணும். 2லேருந்து ஒரு 5 நாள் வந்து வெயிலில் வச்சு எடுக்கணும். நம்ம எந்த ஊறுகாய் போட்டாலுமே நம்ம வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் நல்லா வந்து அது 1 வருஷம் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாத நல்லா சூப்பராக டேஸ்டான ஒரு ஊறுகாய் வந்து கிடைக்கும் நமக்கு. இதை ஒரு 2-3 நாள் நான் வெயிலில் வச்சுட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போல்லாம் வந்து நம்ம வீட்டுங்களில் பெரிய பெரிய ஜாடி வச்சுருப்பாங்க நம்ம பெரியவங்கெல்லாம். அதில் வந்து ஊறுகாய் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும், கெட்டே போகாது. இப்போ நமக்கு அந்த மாதிரி வந்து ஜாடியெல்லாம் வந்து கிடைக்கிறதில்ல. கிடைக்குது, ஆனால் சின்ன சைஸாக கிடைக்குது, பெருசாக கிடைக்கிறதில்ல. அப்படி பெருசாக இருந்தாலுமே நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு இடமே இருக்கிறதில்ல. அதனால் நம்ம அலுமினியம் அதுக்கப்புறம் ஸ்டீல்லலாம் ஊறுகாய் போட்டு வைக்கக்கூடாது. ஒன்று கிளாஸில் போட்டு வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட், அதுலேயும் வந்து தரமாக இருக்கிற பக்கெட்டாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஷன் பக்கெட்டு அந்த மாதிரி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுல நம்ம வந்து இது ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி நல்லா வெயிலில் வைக்கிற வரைக்கும் இதில் வச்சுப்போம். அதுக்கப்புறம் எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் நான் வந்து மேலே துணி கட்டி
வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி வெயிலில் வைக்கும்போது நம்ம பாருங்கள் தாளிக்கும் போது எண்ணெயே இல்லாத மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு நல்லா தலை வந்துருச்சு பாருங்கள். தலை தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எல்லா ஊறுகாவும் இந்த மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து நமக்கு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இதில் நடுப்புற நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிலில் எடுத்து வைக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமோ இல்லை 3 மாதத்துக்கு அப்புறமோ கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கொட்டி, அதுவும் பிளாஸ்டிக்கு இல்லைன்னா ஜாடி அந்த மாதிரி பொருளில் தான் இந்த ஊறுகாலாம் வைக்கணும். நம்ம கண்ணாடியில் வந்து நம்ம வைக்கலாம் கண்டிப்பாக. மற்றபடி அலுமினியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இண்டால்மினியம், சில்வரு அதிலெல்லாம் ஊறுகாய் வந்து வைக்கக்கூடாது. அருமையான ஊறுகாய் கிட்டத்தட்ட நமக்கு 2 வருஷத்துக்கு அப்படியே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெல்லிக்காய்லாம் பாருங்கள் சுருங்கி போயிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா பெருசாக இருந்தது, சுருங்கி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை இந்த பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம எந்த ஊறுகாய் போட்டாலும் சரி, மாங்காய், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் லெமனு, நார்த்தங்காய், இது எல்லாமே நம்ம இதே மாதிரி போடலாம். ஆனால் என்ன, நம்ம வந்து நார்த்தங்காவும் லெமனும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கட் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 5-6 நாள் நல்ல வெயிலில் காய வச்சு ஒரு ஜூஸியாக வரும். அந்த மாதிரி எடுத்து பக்குவமாக நம்ம வந்து ஒரு ஜாடிலேயோ இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்லேயோ போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம எப்போ வேணுமோ அப்போ தாளிச்சிக்கலாம். அது எல்லாமே ஊற தான் நமக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதே இந்த நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க, அம்மா மிளகாத்தூள்லாம் இதிலே போட்டிங்களே பச்சை வாடை வராதான்? கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பச்சை வாடை வராது. வெயிலில் வச்சு எடுக்க நம்ம அந்த வெயில்லையே நமக்கு அந்த பச்சை வாடை ஃபுல்லாக போயிட்டு அந்த ஊறுகாவோட டேஸ்ட் வந்து செமையாக வரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.